இப்போ இந்த மோதிரத்தை குடத்துக்குள்ள போட போற. 1 2 3ன்னு சொல்லுவேன். பொண்ணு மாப்பிள்ளையும் குடத்துக்குள்ள கைய விட்டு இந்த மோதிரத்தை எடுக்கணும். யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க கையில தான் இந்த வீட்டு நிர்வாகமே. அதுதானே சொல்ல வந்தேன். தம்பி பாஸ்கர், என்ன பத்தி தெரியுமில்ல? சாக்கடையிலேயே மோதிரம் போட்டாலும் முதல்ல கையை விட்டு எடுக்கிற ஆள் நான் தான். ஆனா குடத்துல கை விடும் போது விட்டம்பா கோட்டை. அன்னைக்கு ஏறினதான் அவன் இடுப்புல சாவி கொத்து. இன்னும் இறங்கவே இல்லையே. பிரதர், இங்கேயும் அதே நிலைமைதான். வேட்டி கட்டினவன் ஏமாளியா இருந்தா பேண்ட் போட்டவனும் புறம்புறான். நாம ஏமாந்தா தானே சேலை கட்டினோம் சர்வாதிகாரம் பண்ண முடியும். நானா விட்டு கொடுப்பேன்? ஆடாடாடா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவரு வானத்தில ஏறி வைகுண்டம் போக பார்த்தாரா. மாப்பிள்ளையோட லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? 1 2 3. என்ன மாப்பிள்ள கையை கிள்ளிட்டா? என்ன அழுகுனி ஆட்டம் கிள்றது? பாத்தீங்களா, ஏன் தங்கச்சி தான் ஜெயிச்சுட்டா. சரி சரியா மாப்பிள்ள, சட்டு புட்டு வீடெல்லாம் கூட்டி கோலம் போடு. மீட்டு சமத்தான மாப்பிள்ளை இவது சங்கதி கேளடி தங்கச்சி. சமத்தான மாப்பிள்ளை இவது சங்கதி கேளடி தங்கச்சி. தங்கம் போல சின்ன பொண்ணுக்கு சமமாய் இந்த அம்மாஞ்சி. தங்கம் போல சின்ன பொண்ணுக்கு சமமாய் இந்த அம்மாஞ்சி. சமமாய் இந்த அம்மாஞ்சி. அடியே கொட்டுங்கடி கட்டி மேளம்.
கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தோட வந்தேன். ஆனா என்னோட முகம் கொடுத்து பேசக்கூட யாரும் விரும்பல. பரவாயில்ல, என்னுடைய அன்பளிப்பு நான் வரேன். நில்லுங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு கை கூட நினைக்காம போறீங்களே, 10 நாளைக்கு இருந்துட்டு போகலாம். கமலா வாங்கத்தா. ராமகிருஷ்ணா, தம்பி யாரு? வேற யாரும் இல்ல, என் அண்ணன் மகன். அதான் உரிமையோட கைய பிடிச்சு எனக்கு பெரிய ரோஷக்காரு, சொன்னதும் புறப்பட்டாரு. சார், எப்ப ஜெயில இருந்து வந்தீங்க? போன வாரத்தா. ஜெயிலா? ஏன்பா அப்படி பாக்குற? வேற ஒண்ணும் இல்ல, இவன் ஒரு அரசியல்வாதி. ஓஹோ, அந்த வியாதியா? அது பெரும் வியாதியா கச்ச. வேண்டாங்க, 8 கொடுத்தா போதும். ஏன்? இன்னும் 3 பொண்ணுங்க வீட்டுல இருக்க, இனிமே சிக்கனமா இருப்போம். அதுவும் வாஸ்தவம் தான். வரேங்க. ஐயா சாமிகண்ணே, என்ன முதலாளி? வர எங்க நம்ம மாணிக்கத்தை 2 நாளா காணோம். அவன் ஒரு பைத்தியக்காரங்க. உள்ள வரம் கேட்டு அவன் கும்பிடாத தெய்வமே இல்லைங்க. தெருவுல இருக்கிற மயில் கல்ல கண்டா கூட விட மாட்டேங்கிறான். அவன் இப்ப எந்த ஒரு கோவில சுத்திக்கிட்டு இருக்கானோ? கோயிலாவது, குளமாவது, சாமியாவது, பூதமாவது, பக்தியாவது, மண்ணாங்கட்டியாவது. ஏன் மாணிக்கா, எப்ப இருந்து நீ நாஸ்திகனா மாறுன? ஜஸ்ட் இப்பதான் எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சான், பிள்ளைங்க பிறக்கிறதும் போறோம் நம்ம கையில் இல்ல, எல்லாம் ஈசன் செயல்ல. அவன் உண்மையா தான் சொன்னானோ இல்ல நக்கலா சொன்னானோ தெரியல. குழந்தை வேணும் குழந்தை வேணும், நான் கும்பிடாத தெய்வம் இல்ல, ஏறி இறங்காத மலை இல்ல. இவன் வயிறு பெருசாக காணும், மலையெல்லாம் ஏறி இறங்குனதுன்னா காலெல்லாம் வீங்கி காலெல்லாம் பெருசா இருக்கு. 1 வருஷமா 2 வருஷமா 18 வருஷமா சரிக்கிறதுக்கு என்னத்தை கட்ட தடே வெறும் வயிற்றுல வச்சுக்கோ, பெருசா புள்ளதாச்சு மாதிரி. வருத்தப்படாதப்பா. அப்பா அப்பான்னு நீங்க சொன்னா போதுமா? எனக்குன்னு ஒரு பையன் பிறந்து அந்த வாண்டு வாயால அப்பான்னு கூப்பிட்டா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். 2க்கு பிறகு எப்பவும் வேண்டாம்னு சொன்னாங்களே, 2 வேணாம், 1 ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதா இந்த அரசாங்கம்? இத பாரு மாணிக்கம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், வேணும்னு கேட்கறவங்கள சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுதான்ப்பா ஆண்டவன். ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை மாதிரியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பிள்ளையா பெற்றிருப்பேன். பெத்து எடுத்தா தான் பிள்ளையா? உனக்கு குழந்தை வேணும்னா ஒரு தத்து எடுத்துக்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன முதலாளி நீங்க எதையுமே லேட்டா தான் சொல்றீங்க. தத்து எடுத்துக்கலாமே, தப்பு இல்லையே. கணக்கா, குழந்தை எங்க கிடைக்கும்? நான் வேணா முயற்சி பண்றேன். இல்ல, நான் தேடுறேன். மாணிக்கம், செத்து எடுக்கிறது எடுக்கிற, கை குழந்தைய எடுக்கிறாங்க. ஏன்? அமுல் விலையெல்லாம் ஏறி போச்சுல்ல, அதனால கொஞ்சம் வளர்ந்த பையனா. எனது பிறப்புரிமைன்னு சொன்னது யார்? வல்லமை பட்டேல் தானே? நீங்க 3 பேர் சொல்றதுமே தப்பு. சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னது பாலகங்காதர திலகன். நான் அப்பவே நினைச்சேன். அப்புறம் ஏன் என்ன கேட்ட? அதான் இன்னொரு சந்தேகம். என்ன கமலா? ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனிதனுடைய உரிமைக்கு தடை போட்டு மக்களை மிருகங்களா நினைச்சு அடக்கி ஆள்றதுக்கு பேர் சர்வாதிகாரம். மனிதனுடைய உரிமைக்கு மதிப்பு கொடுத்து மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துற ஆட்சிக்கு பேர் தான் ஜனநாயகம். அரசியல்வாதியோட பேச்சே இப்படி குழப்பமா தான் இருக்குமோ? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். கமலா, இப்ப உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் சம்மதிச்சு எனக்கு ஓட்டு போட்டு நான் தான் மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்து உன்னை எனக்கு கட்டி வச்சா அதுக்கு பேர் ஜனநாயகம். அப்படி இல்லாம உங்க அப்பா அம்மா யாருக்கும் தெரியாம உன்னை நான் இழுத்துட்டு ஓடி போயிட்டா அதுக்கு பேர் சர்வாதிகாரம். இப்ப புரியுதா? எனக்கு தலைவலி, நீங்க போயிட்டு வாங்க. என்னடி, நீ அவங்க கூட சினிமாவுக்கு போறியா? வீக்லி டெஸ்ட் இருக்கு, நான் படிக்கணும். கீதா நோட்ஸ் தானே, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். கமலா, எங்க என் புத்தகத்தை எடுத்துட்டு போறேன்? உங்க புத்தகமா? என்ன ஒண்ணுதா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவங்கிட்டே தகராறு பண்ணிட்டு இருக்க? குடு புத்தகத்தை கொண்டாங்க, சீக்கிரமா வீடு வந்து சேரு. ஏப்பா, காஃபி சாப்பிட்டியா? எங்கத்த எல்லாரும் சினிமாவுக்கு போற ஜோர்ல என்ன அம்போன்னு விட்டுட்டாங்க. சரி சரி, நான் கொண்டு வந்து தரேன். அன்புள்ள அத்தா, இன்று இரவு தனிமையில் தங்களை சந்தித்து மனமிட்டு பேச விரும்புகிறேன். கடவுளே கடவுளே, நான் என்ன சொல்றேன்? அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதோ வந்துட்டேன். காப்பி கொண்டா.